தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்துடைய ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ ட்ரைலர் எப்படி இருக்குது? ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 செகண்ட் உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு யூஷுவலான ஒரு தளபதி படம் இல்லை. அதாவது லியோவிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஹை லெவல் ஸ்டண்ட்டு. ஸோ இது மாதிரியான ஒரு அப்படியே திக்குன்னு ஆக்ஷனாக போகிற ஒரு விஷயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராரு அப்படிங்கிறது தெரியுது. ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட படம் ஒரு ஸ்டார்டிங் 30 செகண்ட்ஸ்லேயே ஃபேன்ஸுக்கு தேவையான விஷயம், மாஸு, காமெடி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு வேறு லெவலில், அதாவது ஜம்பிங்கு, ஃபைட்டிங்கு அப்படி இப்படின்னு குதிக்கிறது, ஒரு டாம் க்ரூஸ் மாதிரி சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இது பார்க்கும்போது படத்தோட கதை அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியுது. ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான், ரா ஏஜென்ட்டு அது மாதிரி ஸ்டார்டிங்கில் டெல்லியை காட்டுறாங்க. ஒரு ரா ஏஜென்ட்டு ஒரு துப்பாக்கி மாதிரி ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட்டு, இது டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டி டெரரிசம் இது மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு. ஸோ அழகாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் அவர்கள் ஒரு சில விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா காரு, பைக்கு அப்படியே ஒரு ஒரு வேறு லெவலில் ஒரு மாதம் அவரை காட்டுறாங்க தளபதியை. ஆனால் பிரசாந்த் அவர்கள் சொல்லும்போது அவருடைய அவர் யார் அப்படிங்கிறத சொல்லும்போது மாசாக இருக்குது. ஆனால் பிரசாந்த் அவர் கொடுக்குற அந்த ஃபீலை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட விவேகம் படத்தில் வர விவேக் ஓப்ராய் மாதிரி 12th பேஜ் வரைக்கும் போக தேவையில்லை, அந்த புக்கை 2வது பேஜ் பார்த்தாலே போதும், அந்த புக்கை எழுதுனதே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பில் கொடுக்குறாரு. ஸோ அந்த செட்டப்பெல்லாம் கொஞ்சம் விவேகம் மாதிரி தான் வருது. ஸோ இருந்தாலும் பிரசாந்த் அவரோட ஒன்றும் பெருசாக கிரிஞ்சு பண்ண மாதிரி தெரியல மொத்த ட்ரெய்லர்லேயும். ஸோ ஓகே, அது வரலாம் நல்லா போகுது. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸு, அந்த கிட்ஸு, ஃபேமிலி, அவருடைய ஃபேன்ஸு, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு, தமிழ் சினிமா அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு ஜாலியாக அந்த விசில் போடு சாங்கோட அந்த தீமில். ஸோ அவர் ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல மங்காத்தா ரெஃபரன்ஸும் வருது. ஸோ இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல தெரிஞ்சிருது அப்படியே ட்ரெய்லர் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இது டைம் ட்ராவலில் போயிட்டு ஒரு வேளை வேற ஒரு பையனை கூட்டிகிட்டு வராரா, இல்லை அவருக்கு இன்னொரு பையன் டிஏஜிங்களை வச்சுருக்குறாங்களா. ஸோ யார் யார் பேரு, ஒரு ஸ்னேகாவுக்கு ஒரு விஜயும், இன்னொருத்தவங்களுக்கு மீனாட்சி சௌத்ரிக்கு இன்னொரு விஜய் பேருன்ற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த ட்ரெய்லர்லையும் பிரச்சனை இல்லை பெரிய அளவில். ஏன்னா அங்கங்கே சில கேரக்டர்ஸு சில விஷயம் அப்படியே படம் ஒன்று மட்டும் புரியுது, நல்லா திக்குன்னு ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு. என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பழைய நடிகர் மைக் மோகன் அவர்கள் ஒரு சீன் வராரு, அவரை பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஒரு திகிலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சந்தானத்தோட டிக்கிலோனான்னு ஒரு படம் இருக்கும், அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அதில் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சினதில்ல, நீ அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வராரு. ஒரு டைலாக் ஒன்று பேசினார், நான் அனுபவித்த அந்த பெயின் அந்த காந்தியும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சரி அதோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா திரும்ப இன்னொரு டைலாக்கு, நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு தான் பார்த்துருக்கேன், ஆனால் காந்தியே வேஷம் போடுறது இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வேளை படத்தில் சில கிரிஞ்சிகள் இல்லை ஏதாவது சொதப்புச்சு அப்படின்னா மைக் மோகன் சார் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய லுக்கம் லைட்டாக ஏதோ ஒரு செட் ஆகாத மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் தான் மெயின் வில்லனா, அது ஒன்றுமே புரியலை. சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஜாலியான ஒரு வைப்பில் போயிட்டுருக்கு. பிரபுதேவா மாஸ்டர், ஜெயராம் சார், அப்படியே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே எப்படின்னு போயிடும். முக்கியமாக வெங்கட் பிரபு படம் அப்படின்னா மியூசிக், தீம், பிஜிஎம் இதெல்லாம் தான். பாட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பாட்டு சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் இனிமேல் தளபதி கையில் தான் இருக்குது, அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அந்த தியேட்டர் வைப் அப்படிங்கிறது. ஸோ பிஜிஎம்மாவது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக பிஜிஎம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பிஜிஎம்மும் ஒரு நார்மலாக இதுக்கு முன்னாடி இந்த மாசு, இந்த சில படங்கள் லாஸ்ட்டாக சில படங்கள்லாம் அனிருத் பண்ண மாதிரி ஒரு நார்மலாக தான் இருக்குது பிஜிஎம். ஸோ உண்மையாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டு படம் யுவன் சார் நிறைய, ஸோ நானும் ஒரு யுவன் வெறியன் தான், இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், யுவன் சார் நிறைய படங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் வெங்கட் பிரபு அவங்க காம்போவில் மாஸ் படம்லாம் பெரிய அளவில் மியூசிக்கு, பிஜிஎம்லாம் பெரிய அளவில் கிளிக் ஆகலை. இருந்தாலும் நடுவில் சில படங்கள், வலிமை மாதிரியான படங்கள்லாம் யுவன் சார் மிஸ் பண்ணார். ஓகே, சில இதெல்லாம் இருந்தது. நான் வலிமையிலே பார்த்தோம் அப்படின்னா ஜிப்ரானை உள்ள நடுவில் கொண்டு கொஞ்சம் பிஜிஎம்மாக அப்படி தேர்த்தி அப்படிலாம் பண்ணாங்க. ஸோ இதில் உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா பிஜிஎம் அண்டு சாங்ஸ் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும். அண்டு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டு இப்போ இருக்கிற இந்த விஷுவல், இந்த ஒர்க் அவுட்டை பார்க்கும்போது அனிருத் மட்டும் உள்ளே வந்திருந்தார் அப்படின்னா
வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அனிருத்தையும் நம்ப முடியல, இந்தியன் 2ல் சொதப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அனிருத் வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருப்பார். ஏன்னா ஆல்ரெடி தளபதிக்கும் அனிருத் அவங்களுக்கும் வந்து ஒரு காம்போ அப்படிங்கிறது வேறு லெவலில் வந்து கிளிக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம லியோ பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பீஸ்ட் வந்து சுமாரான படம், ஒன்றுமே பெருசாக படம் இல்லைனாலும் மியூசிக் வந்து அடித்து தூக்கிடுச்சு பீஸ்ட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோட்டில் அனிருத் பண்ணியிருந்தா பிஜிஎம் நல்லா இருந்திருக்கும். இந்தியன் 2 மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தா சரி ஓகே. இந்தியன் 2ல் கூட பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கோட்டை விட பெஸ்ட்டாக தான் அந்த கேலண்டர் சாங்லாம் வந்து கேட்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஏதோ ஒரு அன்லக் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய கீதியில் செட் ஆன அளவுக்கு கூட யுவன் சாருக்கும் விஜய் சாருக்கும் வந்து பெரிய அளவில் வந்து ஆல்பம் வந்து செட் ஆகலை. அண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கதை எங்கெங்கேயோ போகுது. ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன், ஒரு மிஷனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நடுவில் வந்து சேப்பாக் கிரவுண்டு, சிஎஸ்கே அப்படி இப்படின்னு என்னென்ன விஷயத்தையும் காட்டுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து எப்படி இருக்க போகுது படம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக அந்த கங்குவாவோட ட்ரெய்லரோடைய இந்த படத்தோட ட்ரெய்லர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயம் இருக்குது. லாஸ்ட்டில் கூட விஜய் சார் வந்து மருதமலை மாமணி முருகையா அப்படின்னு வந்து ஒரு அந்த கில்லி வைவெல்லாம் கொண்டு வராரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதையுமே வந்து முன்னாடி சொல்ல முடியாது. மொத்தமாக படத்தை வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு ஹோப் லாஸ்ட்டாக விஜய் சார்கிட்ட வந்து விஜய் சார் தான் இங்கே வந்து இருக்குது, கேப்டன் வெங்கட் பிரபு அவர்கிட்டையும். ஸோ இன்னொன்று கேப்டன் விஜயகாந்தும் வந்து கேமியோ வரார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இதில் வந்து காட்டல. ஸோ அது தேட்டரில் தான் பார்க்கணும். அண்டு ஒட்டு மொத்தமாக விஜய் சார் கையிலையும் வெங்கட் பிரபு அவங்க கையிலையும் இருக்குது. ஸோ யுவன் சார் இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள் வந்து மங்காத்தால கூட நடுவில் சில விஷயம்லாம் மியூசிக்கில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் இருக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ காமெடி எந்த லெவலில் கிளிக் ஆகுது, படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கோ சரி ஓவரால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கோ எப்படி கிளிக் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ September 5, ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்டு இந்த ட்ரெய்லர் பற்றின உங்களுடைய கருத்து, இந்த ட்ரெய்லருக்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.